கார்த்திக் ரேவதி சீரியலில் கதைக்களம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா எதிர்பார்க்கவே இல்லை கார்த்தி இப்படியே பொறி வச்சு பிடிப்பாங்கன்னு நினச்சி பார்க்காத சந்திரா சண்முகப்பாண்டி வீட்டில் போய் நகையை கூட இல்லைன்னா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். இந்த 100 பவுன் நகையும் எனக்கு சொந்தம் தெரியுமா? அது புதையலாக இருந்தாலும் சரி சாமி நகையாக இருந்தாலும் சரி என் மாமனார் என் புருஷனும் அதை எடுத்து கொடுத்தாங்க. அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். சண்முகப்பாண்டியை நாங்கள் சும்மா பயன்படுத்திக்கிட்டோம். அவன் கிட்ட கொடுத்து வச்சுருந்தோமே தவிர அவனுக்கு இதில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையை எடுத்து கொடுத்துரு. நீ எங்ககிட்ட நாடகம் நடித்த அவ்வளவுதான் கூண்டோட ஜெயிலில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி சந்திரா அந்த நகையெல்லாம் சண்முகப்பாண்டி மனைவிகிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. அதை சண்முகப்பாண்டி மனைவி உஷாரா வீடியோவாகவும் எடுத்து வச்சிடுறாங்க. எதிர்பார்க்காத சந்திரா அந்த நகையை பூரா வாங்கிக்கிட்டு ரொம்ப ஆசை கனவுகளோடு வராங்க. அப்பா இன்னைக்கு பவுன் விற்கிற விலைக்கு 100 பவுனோட விலை என்ன மதிப்பாகிறது? அடியே சாமி, கோடி கணக்குக்கு மேலே போகும் போல இருக்கே. ரொம்ப சந்தோஷம். இதை வச்சுட்டு நம்ம என்னமா ஆட்டி ஆட்டி பார்க்கலாம். அது மட்டுமா இன்னைக்கு இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இனிமேல் நம்மளே வச்சுக்கலாம். என் புருஷன் கூட நான் இனிமேல் சந்தோஷமாக வாழ்றதுக்கு எனக்கு இதுவும் ரொம்ப பயன்படுது. 100 கோடி ரூபாய் நகை என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சரி, இதை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் வச்சுக்க வேண்டியதான்னு நினைச்ச சந்திரா வீட்டுக்கு நகையோடு வந்திருக்காங்க. வீட்டுக்கு 2 ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அவங்க இந்த கைரேகை பிரிண்ட் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது. நகையை தொட்டவங்களோட கைரேகை அதில் பதிஞ்சிருக்குன்னு வேற வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திராவுக்கு ஐயோ என்னது, இந்த டிரைவர் பையன் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கே. நகையை தொட்டவங்களோட கைரேகையை தொட்டா அது நானும் தானே தொட்டிருக்கேன். அந்த நகையில் என்னோட கைரேகை இருந்திருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே நாங்கள் எங்கள் கைரேகையை பதிய வைக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க சார். எங்கள் வீட்டில் இருந்து காணாத போனதுனால எங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுல்ல, எங்கள் சந்தேகத்தை நீங்கள் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி முதற்கொண்டு எல்லாருமே கைரேகையை பதிய வச்சு காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த ரேகைக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக சந்திராவை வந்து கைரேகை வைக்க சொல்கிறாங்க. கைரேகை வச்சதும் அவங்க முகத்திரை கிழியுது. சந்திராவோட கைரேகை ஒத்து போகுதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அங்கே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வரப்படுது. என்ன சந்திரா இது, உன் கைரேகை பதிதாங்கிறாங்க. அக்கா எல்லாம் இந்த டிரைவர் பையன் தாக்கா ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கான். என்னையும் உன்னையும் பிரிக்கணும்னு ஆரம்பத்துலேருந்து கங்கணம் கட்டிட்டு நின்னா, இப்போ என்னடா நகை காணாங்கிற விஷயத்தில் இவனே திருடி வச்சுக்கிட்டு என் பேரில் பழிய தூக்கி போடுறதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க்கா. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைக்கா. நீ என்னை தப்பாக நினச்சிக்காதக்கா. உனக்காகவே என் வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிற்கிறேன். நீயே கதின்னு உன் காலையே சுற்றி கிடக்கிறக்கா. தயவுசெய்து நீ இவங்க சொல்கிறது எல்லாம் நம்பிடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன என்ன இதெல்லாம் என் தங்கச்சி பேரில் ஏன் இப்படி வேண்டாத பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கீங்கங்கிறாங்க. சரி, இப்போ காதால் கேட்டது, இவங்க பார்த்தது, சாட்சி ஆதாரம் இதையெல்லாம் பார்த்து கூட நீங்கள் உங்கள் தங்கச்சியை நம்பலிங்களாங்கத்த. இப்போ ஃபோனை பாருங்கன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கார்த்திகிட்ட சகல அந்த ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தையாவது காட்டுங்க, அப்போவாவது அத்தை நம்புறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி அவங்க ஃபோனில் அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ சந்திரா சண்முகப்பாண்டி வீட்டுக்கு போய் அந்த நகையை எடுத்து கொடு, அப்படி நீ எடுத்து கொடுக்கல உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். இந்த நகை பூரா சாமியோட நகை புதையலில் இருந்ததில்ல, அந்த புதையல் நகையெல்லாம் இப்போ எனக்கு சொந்தம். இதில் 1 பவுன் 1/2 பவுன் கூட யாருக்கும் கொடுக்க முடியாது. இது 100 பவுன் எனக்கே சொந்தம்னு சொல்லி அப்படி ஆசையோடு சண்முகப்பாண்டிக்கு பொண்டாட்டி கையில் எடுத்து வாங்கிக்கிட்டு போகிறாங்க. சந்திராவுக்கு கை காலெல்லாம் உதறது. உண்மையெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ இப்படி வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோமே. இந்த டிரைவர் பையன் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே. சண்முகப்பாண்டியோட பொண்டாட்டி என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாலே. இந்த சண்முகப்பாண்டி நகையை விற்றுருப்பானோன்னு சந்தேகப்பட்டு நான் போய் நகையை வாங்கிட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. அது மட்டுமா திரும்பவும் என் புருஷங்கிட்ட போய் நான் பேசிகிட்டு இருந்தது எல்லாம் வீடியோ எடுத்துருப்பானோ. ஐயோ கடவுளே, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே நினச்சிட்டு இருக்காங்க. சரி, எப்படியாவது இங்கேருந்து நழுவி போய் சிவனாண்டிக்கிட்ட இந்த விஷயம்னா என் புருஷன் ஏதாவது ஒரு வழியில் காப்பாற்றுவாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. இங்கே சிவனாண்டி என்னடா இது சேட்டு வீட்டுக்கு போன சித்தப்பனை காணுமே, திரும்ப வருவார்னு பார்த்தா இன்னும் காணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. போனவர் என்கிட்ட சொல்லாமல் போக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மோட்டார் ரூமுக்கு பக்கமாக போய் நின்று சிவனாண்டி முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பக்கமாக முத்துவேலு கை காலெல்லாம் கட்டி போட்டு அந்த ஃபோனை அடிச்சிட்டு இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ மவனே, நான் இந்த மோட்டர் ரூமுக்குள்ள தான் கிடக்கிறேன். இந்த மோட்டர் வேற சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு போனானுங்க. அது வேற டருமுருன்னு சத்தம் போட்டுட்ருக்கு. நான் சத்தம் போட்டாலும் கேட்காது, என்னோட ஃபோன் அடிக்கிறது உனக்கு கேட்காத மவனே. நான் என்ன தான் பண்ணுவேன்? பக்கத்தில் நீ இருந்துக்கிட்டு என்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் நான் தவிக்கிறேனே. என்னை எப்படியாவது எட்டிப்பாருன்னு நினச்சி முத்துவேலு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சந்திரா அக்கா முன்னாடி எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சா அக்கா இவன் சொல்கிறது எல்லாம் நம்பிடாதக்கா. ஏஐ மூலமாக என்னென்னமோ உருவாக்குறாங்க அக்கா. அந்த மாதிரி தான் என்ன பேசுகிற மாதிரியும் நான்
அந்த இடத்துல நகையை வாங்குற மாதிரியும் இவன் ஏதோ பண்ணியிருக்காங்க்கா. இவன் தான் பண்ணாத தந்திரம் இல்லையே, பேசாத பொய்யும் கிடையாது, உனக்கே எல்லாம் தெரியுமல்ல. அக்கா இவன் பற்றி நம்பிடாதக்கா, தயவுசெய்து சொல்கிறத கேளக்கா. இவங்க எல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த நகையை வாங்கி நான் என்னக்கா செய்ய போகிறேன்? அந்த நகைக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டு சந்திரா என்னென்னமோ வேலை பார்க்குறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சாமுண்டீஸ்வரி, என் தங்கச்சி சொல்கிற மாதிரி அப்புறம் தடவை கூட இப்படி ஒரு கதை நடந்தது, ஒருவேளை அப்படியே கூட இருக்கலாம், இது என் தங்கச்சியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் நம்புற மாதிரி ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு சந்திரா எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கையில் இருந்த ஃபோனை பட்டக்குன்னு பிடுங்கிடுறாங்க. நம்ம காட்டி காட்டி உடனே அந்த நம்பருக்கு ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணதுமே சிவனாண்டி தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. என்ன சந்திரா, சண்முக பாண்டிகிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு போயிட்டியா? அதுலேருந்து கொஞ்சம் நகையை என்கிட்ட கொடுத்து எல்லாம் அதை நாங்கள் பணமாக பண்ணிட்டோம், சேட்டுக்கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டேன். திரும்ப நம்ம சித்தப்பு ஃபோனை மறந்து வச்சுட்டேன்ட்டு சொல்லி சேட்டை பார்க்க போனார். போனவர் இன்னும் காணோம். அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சந்திரா, நீ பத்திரமா வீட்டில் கொண்டு நகையை வச்சுட்டியா? யார் கண்ணிலையும் பற்றாத, யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. முக்கியமாக உங்கள் அக்காக்காரிக்கு தெரிஞ்சிட போகுது. ஆனால் இந்த கேஸ்ல இருந்து அந்த டிரைவர் பையன் வெளியே வரவே கூடாது. உங்கள் அக்காக்காரியும் இதில் வசமாக சிக்கணும் சந்திரா. 2 பேர்த்தையும் சிக்க வச்சா தான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவனாண்டி. சிவனாண்டி எல்லா விவரத்தையும் சொல்லி முடிச்சதும் உடனே ஃபோனை கட் பண்ணுறாங்க கார்த்தி. அந்த பக்கம் சிவனாண்டிக்கு சந்தேகமாக இருக்குது. என்னது, சந்திரா எதுவுமே பேசாமல் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டா, அப்போ எடுத்தது சந்திரா தானா அப்படின்னு சந்தேகப்பட்ட சிவனாண்டி திரும்பவும் கூப்பிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அந்த நம்பரை பார்க்குறாங்க. பார்த்ததும் அப்படியே சந்திரா மேலே சரியான கோபம், நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பார்க்குறாங்க. என்னடி இதெல்லாம், எனக்கே தெரியாமல் உன் புருஷங்கிட்ட நீ பேசிட்டு தான் இருக்கியா? ஆமாங்க அத்தை, இது வெகு நாளாக நடந்துட்டுருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்திக்கிறது, ஃபோனில் பேசுறது எல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் வெகு நாளாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறக்காகத்தான் இவங்க இவ்வளவு நாளாக நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மயில்வாகனம். அப்படியே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி விடுறான் பாரு, கிடைச்சது சான்ஸ்னு எப்படி ஏற்றி விடுறான் பாருன்னு சொல்லிட்டு சந்திரா நம்ம மயில்வாகனத்தை முறைக்கிறாங்க. அத்தை, நானும் சில விஷயங்கள் போனால் போகுது, சரி இந்த தடவை தெரிஞ்சுக்குவாங்க அந்த தடவை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நானும் நிறைய புத்தியெல்லாம் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க திருந்துற மாதிரியும் தெரியல, நாங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரியும் தெரியல. இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு கங்கனை கட்டிக்கிட்டு நின்னாங்க. இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பட்டாலும் திருந்த மாட்டாங்கன்ட்டு தான் இவங்க வழியிலேயே போய் நான் இவங்கள பொறி வச்சு பிடிச்சிட்டேன். எப்படி நம்ம ஐடியா அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லவும் அப்போ சந்திரா பார்க்குறாங்க. அட பாவி, எவ்வளவு தந்திரமான வேலையை பார்த்துருக்கேன், இது தெரியாமல் நானும் என் புருஷன் என் மாமனார் எல்லாருமே மாட்டிக்கிட்டோமே. அச்சோ, அக்கா கறி என்ன முடிவெடுக்க போகிறாலோ தெரியலையே, கடவுளே என்னை இப்படி மாட்டி விட்டுட்டானேன்னு சந்திரா பதட்டத்தில் இருக்காங்க. இங்கே பார்த்தா சிவனாண்டி சித்தப்பா எங்கே போயிருப்பாரு? சந்திரா என்னடா ஃபோன் பண்ணனா ஃபோனை அட்டன் பண்ணல. இந்த பக்கம் பார்த்தா சித்தப்பாவும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் முதல்ல சந்திரா ஃபோனை யார் எடுத்தாங்கன்னு ஒன்றும் புரியலையே. இப்போ சித்தப்பனை எங்கேன்னு போய் தேடுறதுன்னு சிவனாண்டி சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. கதவு அதற மாதிரி தெரியுது. இதை பார்த்ததும் சிவனாண்டிக்கு சந்தேகமாக இருக்குது. என்னது, மோட்டர் தானே ஓடிக்கிட்டு இருக்கு, மோட்டார் ரூம்லேருந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கே, சத்தம் கேட்குதுன்னு நினச்ச சிவனாண்டி கதவை திறந்து பார்க்குறாங்க. அங்கே முத்துவேல் கை காலெல்லாம் கட்டி போட்டு தவிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த சிவனாண்டி, சித்தப்பா என்னது நீ அங்கே இருக்குங்கிறாங்க. ஆமாடா, இந்த டிரைவர் பையன் பண்ணுற வேலை என்னை இப்படி கட்டி போட்டுட்டு ரூமில் வச்சு அடைச்சிட்டு போயிட்டான் அவனே. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த நம்ம கொண்டு போன நகையெல்லாம் போலி நகை. இந்த சேட்டங்கிட்ட கொடுத்து நம்ம பணம் வாங்கினது எல்லாம் நாங்கள் போட்ட நாடகம் அவனேங்கிறாங்க. நடக்கிறது எல்லாம் பார்த்தா இப்போ நம்ம வாயாலே நம்ம உண்மையை கக்கிட்டோம் போல இருக்குது அப்படின்னு முத்துவேலு சிவனாண்டியே இந்த பக்கம் பதட்டப்படுறாங்க. அப்போ நம்மளுக்கே இந்த நிலைமைனா சந்திராவுக்கு என்ன நிலைமை? சந்திரா அந்த பக்கம் மாட்டிக்கிட்டா போல இருக்கு. இல்லைன்னா இந்நேரம் திருப்பி கூப்பிட்டுருப்பால. நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட போது அவள் பேசவே இல்லை சித்துப்புங்கிறாங்க சிவனாண்டி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. சந்திராவும் மாட்டிக்கிட்டா, நாமளும் மாட்டிக்கிட்டோம். நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையும் அவனே. இப்போ நாம தப்பிக்கிற வழியை பார்க்கலான்ட்டு சிவனாண்டி முத்துவேலு அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் சந்திரா சாமுண்டேஸ்வரி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏண்டி, இந்த சிவனாண்டி மோசமானவன்னு தெரிஞ்சுதானே நான் அவன் கூட வாழ வேண்டான்னு சொல்லி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதா நான் கூட்டிகிட்டு வந்து உன்னை வச்சுருந்தேன். ஆனால் நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டியல. என் குடும்பத்தில் ஒருத்தையை தாண்டி பார்த்தேன். ஆனால் நீ என்னடானா சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய பாவமாக துரோகம் பண்ணியிருக்கேடி பாவி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்து பார்த்து சாமுண்டீஸ்வரி சந்திராவை அடிக்கிறாங்க. அக்கா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தக்கா, என்னை மன்னிச்சிடுக்காங்கிறாங்க. என்னடி மன்னிப்பு? ஏண்டி, பஞ்சாயத்தில் கொண்டு போய் என்னை நிறுத்தின போதெல்லாம் அப்படியே நீ இந்த டிரைவர் பையன் மேலே தப்பு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நீ பேச்சை மாற்றின? வீட்டில் நான் உன்னை தாண்டி நம்பினேன். இவங்க எல்லாரும் சொன்ன போது கூட நான் கேட்கவே இல்லையே. அப்போது உன் பேச்சு தானே நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னை முட்டாளாக்கிட்டியல, எல்லாரும் முன்னாடியே என்னை முட்டாளாக்கிட்டு என்னை எவ்வளோ பெரிய விஷயத்தில் சிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்த கோபத்துக்கு சாமுண்டேஸ்வரி சந்திராவை பலார்னு தாக்குறாங்க. இன்னும் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில்வாகனம். இந்த பக்கம் ரோஹிணி, ரேவதி இவங்க எல்லாரும் இப்போவாது என் புருஷனை பற்றி புரிஞ்சுக்கோங்க. என் புருஷன் என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு நல்லதாக நினச்சிருக்காரு. ஆனால் சித்தி அப்படி இல்லை. சிவனாண்டியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்தாங்க. ஆனால் அத்தனை புருஷன் பொறுத்துக்கிட்டு இனிமேலாவது திருந்துங்கன்னு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் சித்தி திருந்தவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரேவதி. இது எல்லாம் கேட்ட சாமுண்டேஸ்வரி, அப்போவும் என் பொண்ணு என் மாப்பிள்ளை தான் என் குடும்பத்தை பார்க்கணும்னு நினச்சிருக்காங்க. நீ எனக்கு துரோகம் பண்ணதான்னு நினச்சேன். இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போடின்னு சொல்லிட்டு சந்திராவை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.